எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் ஒன்று சேர்ந்த செய்தியை மிக பெருமளவுக்கு நம்முடைய ஒட்டுமொத்த தமிழகமே திருவிழா பண்டிகை மாதிரி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருமே சொல்கிற விஷயம், ஆடி 18 விட முதலமைச்சர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேர்ந்த விஷயத்தை தான் மக்கள் இந்த அளவுக்கு சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்குது. சங்கீதா முதலமைச்சர் விஜய் அவர்களோட ஒன்று சேர்வதற்கு ஒப்புக்கொண்டதற்கான காரணம் என்ன, அதற்கு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நள்ளிரவு 12 மணி செய்த விஷயம் என்ன, அந்த ஒரு காரணத்தினால தான் முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் சங்கீதா அவர்கள் சேர ஒப்புக்கொண்டிருக்கிறாங்களாம். அப்படி என்ன ஒரு விஷயத்தை நள்ளிரவு 12 மணிக்கு சங்கீதா அவர்களிடம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ணார் அப்படிங்கிற அந்த ஒரு மிக பெருமளவுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை இதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இது மிக பெருமளவுக்கு ட்ரெண்டாக வைரலாக போயிட்டு இருக்கு. நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நள்ளிரவு 12 மணிக்கு பண்ண விஷயத்தையும் அதன் பிறகு சங்கீதா அவர்கள் செஞ்ச விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே மிக பெரும் அளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் ஒன்று சேர்ந்து விட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் எல்லார் மத்தியிலுமே மிக பெரும் அளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 4 நாட்களாக ஒரு பக்கம் உதய் அவர்களுடைய அரெஸ்ட்டு, இன்னொரு பக்கம் சட்டமன்றத்தில் நிதி பட்ஜெட் தாக்குதல், மறுபுறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகம் முழுக்கவே ஆடி 18 மிக பெரும் அளவுக்கு பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு செய்தி வருது. சங்கீதா அவர்கள் தன்னுடைய டைவர்ஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இன்னைக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம்தான் மற்ற அனைத்து விஷயங்களை விடவும் நம்முடைய தமிழகத்தில் மிக பெரும் அளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த ஒரு விஷயத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பாட்டிகள் கூட இந்த விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. எங்கேயோ முதலமைச்சர் விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸை வாபஸ் வாங்கிட்டாங்களாமா, இருவரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களாமா அப்படின்னு இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, டிவிகே தொண்டர்களும் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகர்களும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செய்தியெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு சின்ன பயம் இன்னுமே இருந்துட்டு தான் இருக்குது. ஒருவேளை த்ரிஷா அவர்கள் ஏதாவது ஒரு போஸ்ட்டு போட்டுருவாங்களோ, இல்லைன்னா ஒரு படி மேலே போய் த்ரிஷா அவர்கள் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, இவங்களை மீண்டும் பிரிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதுக்கு மற்றவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏமா இப்படியெல்லாம் வாயை வைக்காத, அப்போ இப்படி ஏதாவது நடந்துட போகுது அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட்டுகளை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்த இன்ஸ்டாகிராம் முழுக்கவே இன்றைக்கி தமிழகத்தில் மிக பெருமளவுக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் விஜய் மற்றும் சங்கீதா அவர்கள் இருவரும் சேர்ந்த விஷயம்தான் மிக பெருமளவுக்கு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வகையான ரீலு மிக பெருமளவுக்கு ட்ரெண்டாக இருக்குது. ஒரு பக்கம் முதலமைச்சர் விஜய் அவர்கள், இன்னொரு பக்கம் அவங்களுடைய மகன், இன்னொரு பக்கம் அவங்களுடைய மனைவி, மூவரும் சேர்ந்து ஒட்டுமொத்த திமுகவையுமே குஜிலி மஸ்து பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமாகவும் சேர்ந்து திமுகவை இப்படி காலி பண்ணுறாங்களே அப்படின்னு மிக பெரும் அளவுக்கு கமெண்ட்டுகள் சமூக வலைத்தளங்களில் போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரா நள்ளிரவு 12 மணிக்கு, அதனால தான் சங்கீதா அவர்கள் சேர்ந்திருக்கிறாங்களா. அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதில் இருந்தே அவருக்கு மிக பெருமளவுக்கு ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருந்திருக்குதான். சங்கீதா அவர்கள் பிரிஞ்சு இருக்கிறாங்க, தன்னை விட்டு தூரமாக இருக்கிறாங்க அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட பிரச்சாரத்தில் ரொம்பவே தீவிரமாக இருந்ததுனால அதில் அதிகமாக கவனம் செலுத்தலையாம். ஆனால் சிஎம் ஆன பிறகு அவருடைய மனசில் இருந்த ஒரே ஒரு விஷயம் சங்கீதா மட்டும்தானா. சங்கீதாவை பற்றி தான் எப்பயுமே எல்லார்கிட்டையுமே பேசிகிட்டு இருப்பாராம். அவரால் அந்த வழியை அதிகப்படியாக தாங்கிக் கொள்ள முடியலையா. ஆடி 18 நெருங்க அவருக்கு ஆடி 18 சம்பந்தப்பட்ட சங்கீதா அவர்கள் கூட ஒரு சில நெருக்கமான எண்ணங்கள் ஞாபகங்கள் இருக்குதான். அதனால் அந்த வழியை தாங்கிக் கொள்ள முடியாமல் நள்ளிரவு 12 மணிக்கு சங்கீதா அவர்களுக்கு ஃபோன் போட்டு தான் மனசில் இருக்கிற நிறைய விஷயத்தை 1 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கிறாங்களா. அதன் பிறகு தான் சங்கீதா அவங்க தன்னுடைய முடிவை மாற்றிருக்கிறாங்களா. ஆனால் அப்பையும் ஒரு சில கண்டிஷனையும் போட்டிருக்கிறாங்களா. மீண்டும் பழசு பண்ண தப்பை மட்டும் பண்ணாதீங்க, நான் உங்கள் கூட சேர்ந்து இருந்தாலும் இல்லைனாலும் நான் உங்களை பற்றி தான் நினச்சிட்ருப்பேன், ஆனால் அதற்காக நீங்கள் மீண்டும் பழையபடி ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா நான் தாங்கிக்கமா அப்படின்னு ஒரு கண்டிஷனோடு தான் ஒத்துருக்கிறாங்களாம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெருமளவுக்கு வைரலாக இருக்குது. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாராம். அதுதான் அந்த சட்டமன்றத்திலையும் வெளிப்பட்டிருக்க அவருடைய மகிழ்ச்சி. நேயர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய மகிழ்ச்சியை மறக்காமல் கன்வர்ஸை தெரிவிங்க. நன்றி.